ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் கேட்க போகிற கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இது எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக சென்டம் வாங்கிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இருக்கிற எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்குங்க. கண்டிப்பாக ஆஃப் இயர்லி எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமும் நல்லபடியாக எழுதலாம். இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போனீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டமும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எதையும் ஸ்கிப் பண்ணாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் ஃபெயில் ஆகிட போகிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எந்தெந்த வருஷத்தில் கேட்கப்பட்டிருக்காங்கன்னு. அந்த கொஸ்டின் வரையும் படிச்சுன்னு போனால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் வேணுமானு நம்ம ஆல்ரெடி மேக்ஸுக்கெலாம் போட்டிருந்த கொஸ்டின் அது வந்திருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.